மரவள்ளிக்கிழங்க பச்சையா சாப்பிடாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, மரவள்ளிக்கிழங்குல 2 வகை மரவள்ளிக்கிழங்கு இருக்கு. இனிப்பு சுவை கொண்ட மரவள்ளிக்கிழங்கு, கசப்பு சுவை கொண்ட மரவள்ளிக்கிழங்கு. எதுவா இருந்தாலும் சரி, நீங்க இத பச்சையா சாப்பிடக்கூடாது. இந்த கசப்பு சுவை கொண்ட மரவள்ளிக்கிழங்குல வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையான சயனைடு இதுல இருக்கு. சயனைடுன்னு சொன்ன உடனே பயந்துராதீங்க. ஸோ இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு சயனைடு. இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த சயனைடு வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல நம்ம பச்சையா சாப்பிடுறப்போ, இந்த கிழங்கு வந்து பச்சையா சாப்பிடுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். அப்புறம் வந்து சிலவித பிரச்சனைகள இது உண்டாக்கும். அதனால இந்த மரவள்ளிக்கிழங்க இத நல்லா தண்ணீல ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வேக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. மரவள்ளிக்கிழங்கோட நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மரவள்ளிக்கிழங்க நல்லா ஊற வச்சு, வேக வச்சு சாப்பிடுறதுனால, உங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனைகள இது சரி செய்யும். குடல்ல இருக்கக்கூடிய செரிமான பிரச்சனைகள சரி பண்ணும். அது மட்டும் இல்ல, விட்டமின் ஏ அதிகமா இருக்கிறதுனால, இப்ப நம்ம பொதுவாவே இந்த காலகட்டத்தில அதிகமா ஃபோன் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், லேப்டாப் பார்க்குறோம். அதனால கண்ல வந்து ட்ரை ஆகும். அதாவது வறட்சி ஏற்படும். அந்த வறட்சியெல்லாம் நீக்கி கண் பார்வைய மேம்படுத்தும்.